ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபைல்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா சேவ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபேவரட்டான பிக்சர்ஸ்லாம் அதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், வேறு யாரும் பார்க்காத மாதிரி. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது லாக் ஃபோல்டர் மாதிரி. இது ஆக்சுவலாக நம்ம வெளியேருந்து எக்ஸ்டர்னலாக ஆப்பெல்லாம் எடுத்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கூகுள் ஃபைல்ஸ் ஆப்லேயே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஃபைல் மேனேஜராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா சேவ் ஃபோல்டர் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா எப்படி வந்து ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் அந்த ஆப்பில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சேவ் ஃபோல்டர் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக பின்னை என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக பின்னை என்ட்ரு பண்ண மறந்துடுச்சு. ஸோ எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடு டாப்பில் 3 பார் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்துடும். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சேவ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் லாக் வரும். ஸோ சேஞ்ச் லாக் கொடுத்தீங்க அப்படின்னா பழைய பின்னை என்ட்ரு பண்ணால் தான் புது பின் நீங்கள் போட முடியும். ஸோ உங்களுக்கு பழைய பின் தெரியல, கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட் கொடுத்துருப்பாங்க. இந்த ரீசெட் பண்ணுறதுல மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட் பண்ணும்போது உங்கள் ஃபைல்ஸ் என்னென்ன வந்து சேவ் ஃபோல்டரில் நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ அதுதான் இதில் இருக்க மெயினான பிரச்சனை. அது பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ரீசெட் கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள் சாய்ஸ். சரியா? ஸோ அதுதான் ஒரே வழி. பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா ரீசெட் தான் பண்ணணும். நான் ரீசெட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆயிடுச்சு. நான் புதுசாக வேணால் என்ன பின்னு செட் பண்ணி இந்த சேவ் ஃபோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான பின்னாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா மறந்துட்டீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணும்போது எல்லா ஃபைலும் டெலீட் ஆயிரும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.